வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பில் பால் உற்பத்தி அதிகரிக்க செய்யும் தீவனங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் நிறைய பேர் ஆடு வளர்ப்பு செய்வது நல்ல வருமானம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு வராங்க. ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா, என்ன ஆடு நல்லா சாப்பிடுது, ஆனால் எல்லாம் சாப்பிடும், ஆனால் பால் சரியாக வரலையே. இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, சரியான தீவன மேலாண்மை இல்லாதது தான். ஒரு ஆட்டோட பால் உற்பத்தி அதிகரிக்க வேணும்னா அதுக்கு சரியான நேரத்தில் சரியான அளவில் சத்தான தீவனம் கொடுக்கணும். என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா அது தப்பு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடுகளுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்க செய்ய தீவனங்கள் என்ன, எப்போ கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கடைசியில் சொல்கிற ஒரு டிப்ஸ் உங்கள் ஆட்டோட பால் உற்பத்தியை வேகமாக உயர்த்த உதவும். வீடியோவோட லாஸ்ட்டில் தான் முக்கியமான ஒரு டிப்ஸே இருக்குது, மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பசுந்தீவனங்கள். இந்த பசுந்தீவனங்கள் தான் பால் அதிகரிக்க முதல்ல முக்கியமான ஒரு தீவனம் அப்படின்னு சொன்னால் இதுதான். பசுந்தீவனத்தில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து, விட்டமின்கள், கனிம சத்துக்கள் அதிகமாக இருக்கும். சிறந்த இந்த பசுந்தீவனங்கள்னு பார்த்திங்கன்னா நேஃபியர் ஃபுல்லுன்றது பார்த்திங்களா, இது பால் சுரப்பை தூண்டும். அகத்திக்கீரையை இது கால்சியம் அதிகமாக இருக்கும். வேலி மசால், ஹெச்லூதசன், சுபா புல்லில் இவைகளை தினமும் கொடுத்தா ஒரு ஆட்டோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப மேம்பட்டு பால் உற்பத்தி அதிகரிக்கக்கூடும். ஒரு பாலூட்டும் ஆட்டுக்கு 4 முதல் 6 கிலோ வரைக்குமே இந்த பசுந்தீவனம், பச்சை தீவனம் கொடுக்கலாம். அடுத்து உலர் தீவனம். பசுந்தீவனம் மட்டும் போதாது, உலர் தீவனமும் கொடுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வைக்கோல், கடலைக்கொடி, கொள்ளுத்தலை, சோளத்தட்டை இதெல்லாம் கொடுக்கணும். இது என்னென்னா செரிமானத்தை சீராக்கும். ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 கிலோ வரைக்குமே கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம். பால் அதிகரிக்க அடர் தீவனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடர் தீவனம் எப்படி கொடுக்கலாம், ஒரு ரெடிமேடாக நீங்கள் எப்படி ஒரு கலவையை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்காச்சோளம் ஃபஸ்ட்டு ஒரு 35% எடுத்துக்கோங்க. கோதுமை தவிட ஒரு 20%. கடலை புண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 20%. பருத்தி புண்ணாக்கு 15%. மினரல் மிக்ஸ் ஒரு 2%. உப்பு 1%. இந்த கலவையை ஒரு ஆட்டுக்கு தினமும் 400லேருந்து 700 கிராம் கொடுக்கலாம். பால் அதிகம் தர ஆடுகளுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகமான தீவனங்கள். பால் உற்பத்திக்கு புரதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரதச்சத்து தரும் தீவனங்கள் என்னென்ன தெரியுமா, கொள்ளு, சுண்டல், பயறு, கடலை புண்ணாக்கு, சோயாபீன் மீல். இது உடம்பை பலப்படுத்தி பால் சுரப்பை தூண்டும். அடுத்து மினரல் மிக்ஸு, அப்புறம் உப்பு. இதை நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்கணுமா, அவசியமா, இந்த தீவனத்தை மட்டும் இது மட்டும் போதாதா அப்படி சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த மினரல் மிக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் பால் உற்பத்திக்கு. எதனாலனா இதில் கால்சியம், பாஸ்பரஸ் இருக்குது. இது தினமும் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 கிராம் கண்டிப்பாக கொடுக்கலாம். உப்பு லிக் வைத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து போதுமான தண்ணி. ஒரு பாலூட்ட ஆடு அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 5லேருந்து 8 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி ரொம்ப குறைஞ்சிச்சின்னா பால் உடனே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போதும் சுத்தமான தண்ணீர் தான் கொடுக்கணும். சிறந்த இயற்கை தீவனங்கள் என்னென்ன தெரியுமா, பால் அதிகரிக்க செய்யும் சில சிறந்த இயற்கை தீவனங்கள் இருக்குது. அது முருங்கை இலை, அடுத்து கருவேப்பிலை, வெந்தயம் சிறிதளவு, கொள்ளு ஊற வச்சுக்கோங்க. இவைகளை வாரத்துக்கு 2லேருந்து 3 முறை கொடுத்தா நல்ல பலன் கிடைக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது இயற்கையான ஒரு தீவனம், நல்ல ஒரு பால் அதிகரிக்க ஒரு சிறந்த தீவனம் கூட சொல்லலாம். இப்போ தீவனம் கொடுக்குற சரியான நேரம். இப்போ தீவனம் எந்த நேரத்துலனாலும் கொடுக்கலாம், எந்த நேரத்துலனாலும் நம்ம சாப்பிடுவோமா, நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தானே சாப்பிடுவோம். காலையில் சாப்பிடுவோம், மதியம் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஆடுகளுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிடணும். இப்போ காலையில் ஒரு பசுந்தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னா மதியம் பார்த்திங்கன்னா தண்ணியும் உலர் தீவனமும் கொடுக்கலாம். பகலில் உலர் தீவனம் கொடுக்குறது கொஞ்சம் நல்லது.
அடுத்து சாயங்காலம் வந்து கொஞ்சம் அடர் தீவனம், அடுத்து நைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பசுந்தீவனம். இந்த முறையை வந்து பின்பற்றினா பால் உற்பத்தி அதிகரிக்கும். 100% வந்து நான் சொல்கிறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பால் உற்பத்தி அதிகரிக்கும். அடுத்து தவிர்க்க வேண்டிய தவறுகள் அப்படின்னா, திடீர் தீவனம் வந்து கொடுக்கக்கூடாது. திடீர்னு ஒரு நல்ல டெய்லி ஒரே தீவனம் கொடுத்துட்டு திடீர்னு தீவனம் மாற்றோம். அடுத்து கெட்டுப்போன தீவனம், இந்த பூஞ்சையெல்லாம் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த தீவனம் தயவுசெய்து கொடுக்காதீங்க. தண்ணி இல்லாமல் வைக்காதீங்க. அடுத்து அதிக வெயில், இதெல்லாம் பாலை வந்து குறைக்க காரணம் வந்து இதுதான். முக்கியமான ஒரு ரகசிய டிப்ஸ் என்ன தெரியுமா? பால் கறப்பதற்கு முன்னாடி ஆட்டுக்கு சிறிதளவு வந்து அடர் தீவனம் கொடுத்தா பால் சுரப்பை வந்து அதிகரிக்கும். மேலும் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பால் இப்போ ஆட்டு குட்டி ஆடு குடிக்கிறதுனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் பால் கறக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு 1/2 hourக்கு முன்னாடி கொஞ்சம் அடர் தீவனம் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பால் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து 100% நாங்களே ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா அடர் தீவனம் கொடுக்கும்போது அது பால் உற்பத்தி அதிகரிக்குது. நாங்களே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம். எதனால எங்கள் ஆட்டுக்கு நாங்கள் இது பண்ணிட்டு தான், செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கே வந்து நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நாங்கள் எப்போயுமே செய்கிற ஒரு டிப்ஸுன்னு கூட சொல்லலாம். ஆட்டோட பால் அதிகரிக்க வந்து விலை உயர்ந்த தீவனம் வந்து தேவையில்லை. சரியான அளவு, சரியான நேரம், சரியான சத்து, இந்த 3ஐயும் கவனித்தாலே உங்கள் ஆடுகள் வந்து நல்லா பால் தரும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை ஏதாவது வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸை சொல்லணும், இல்லை ஆடை வந்து நாங்கள் இப்படி தான் வளர்க்குறோம், இந்த டிப்ஸை வந்து சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பு பற்றிய இன்னும் பயனுள்ள தகவலுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஆடு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அவங்க கேட்கும்போது கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதனால் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாதீங்க. சில நேரம் ரிப்ளை பண்ண முடியும், சில நேரம் ரிப்ளை பண்ண முடியாது. அதனால் ஃபோன் கொஞ்சம் ஹேங்காக இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்.